உங்களுடைய பயணிச்ச அந்த காரியாமல் இன்னைக்கு ஒரு தமிழோட தலைமையில நான் போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி அதே நம்ம தங்கச்சி நம்ம வளர்த்த புள்ள நம்ம தங்கச்சி நல்லா வரணும்னு தான் நம்ம கொண்டு வந்தோம். என் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அது எங்களுடைய அது வாழ்த்துக்கள். இந்த தங்கைக்கு வாழ்த்து. நாம் தமிழர் அப்படின்ற இயக்கத்துலதான் உங்களுடைய அந்த கொள்கையை பிடிச்சுதான் உங்களோட இவ்வளவு நாள் பயணிச்சாங்க. இல்ல அதுவே சொல்லுது பாருங்க என் இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. என் தங்கச்சியே சொல்லுது பாருங்க பேட்டியில. நான் என்னோட சேர்றதுக்கு முன்னாடி 2010லயே அதிமுகல மகளிர் பொறுப்புல இருந்தேன்னு சொல்லுது. அப்ப அங்க இருந்துதான் எங்க கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது பிடிக்காம அது திரும்பி போனாங்க? உங்களுடைய அந்த தமிழர் கொள்கை நீங்க எல்லாமே நாட்டுக்கு நல்லதுதான், மக்களுக்கு நல்லதான் நினைக்கிறீங்க, பேசுறீங்க. அதோடதான் நீ பயணிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மனமாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம்? அதை நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும். நம்மளுடைய அந்த பணத்தை காமிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வேணும் அப்படின்ற இடத்துலதான் நிறைய பேர். இல்ல எனக்கு பலத்தை காமிக்கதான் என் மக்கள் இருக்காங்கல்ல. அடிக்கடி உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஓடலைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க ஆமா நம்ம தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்றவர்கள் நீங்க நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டுல தனிச்சாதியை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் இது என் கட்சி வாக்குன்னு சொல்லிட முடியுமா? இல்ல எடப்பாடி ஐயா இல்ல யாராவது ஒரு கட்சி நாங்க சொல்ல முடியும் எங்க கட்சி வாக்கு நல்லா எழுதுறத பாக்குறாங்க. நல்லா எழுதிட்டாங்க மார்க் பார்க்கப்பட்டாங்க. 36 மார்க்கெட்ல அதெல்லாம் இல்ல. நீங்க சேகுவேராயன்களுக்கு என்ன கற்பிக்கிறான்? சரியானது வென்றே தீருமுடாங்கிறான். கொஞ்சம் காலம் எடுக்கும், அதுக்கு நீங்க காத்திருக்கணும். ஒரு தக்காளி செடியை வச்சுட்டு வீட்டுக்கு போனவொடனே பறிக்க கூட எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுது. கொஞ்சம் பொறுங்க. இலவசம் ஒரே ஒரு கேள்வி. இலவசம் கொடுக்கறத ஆட்சியாளர்கள் கொள்ளையடிச்சதை கொடுக்குறாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. இப்ப சீமான் எப்ப பார்த்தாலும் இலவசம் வாங்குறதை கொச்சைப்படுத்துறாருன்னு ஒரு கருத்து இருக்கு. அதாவது ஒரு தெளிவுரை சொல்லுங்க. இல்ல கொச்சைப்படுத்துறதாகாது. அது அவங்களுக்கு தெரியாம சொல்றாங்க. இலவசம்ங்கிறது அது ஒரு ஏமாற்றுங்கிறத என் மக்கள் புரிஞ்சுக்கிறோம். வாக்கை அந்த தற்காலிக அந்த தேவைக்காக கொடுத்து மக்களை ஏமாத்தி ஒரு கவர்ச்சியா அந்த வாக்கை பறிக்கிறது. என் மக்களுக்கு இங்க பாருங்க, பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்துட்டாங்க. வாசனை திரவியங்களின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அப்ப அதனால அந்த மயக்கத்துல இருந்து நம்ம சொல்லணும், அது இல்ல இது இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறான்? நம்ம கிட்டத்தான் அரிசி பருப்பு விலை ஏறிடும், அத்தியாவசிய பொருளின் விலை ஏறிடும். அது தவிர்க்க முடியாத ஆயிடும். அதனால இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று. அது வளர்ச்சி இல்ல, ஒரு வீழ்ச்சி. நாங்கெல்லாம் அந்த 34 தொகுதிக்கு தான் போட்டிட்டோம். இதெல்லாம் அவங்க வென்றுவாங்க. பேசிட்டு இருக்க. நீ பெரிய பெரிய வலுவான கட்சி இத்தனை கூட்டணினா வாக்குக்கு காசு கொடுக்காம சந்திப்பியலா? 24 22 கட்சி கூட்டணி, நீங்க பெரிய பெரிய கட்சி கூட்டணி, வாக்குக்கு காசு கொடுப்பியலா? கொடுக்க மாட்டீங்க. உங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சினா அந்த சிறந்த ஆட்சிக்கு மக்கள் திருப்பி இந்த ஆட்சி தொடரணும்னு அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? நீங்க தான் தொடரட்டும் போகட்டும் ஓடட்டும்ன்றீல ஒழிய மக்கள் தொடரட்டும்ங்கிறத சொல்லணும். மக்கள் சொல்லணும். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு. அப்ப நல்ல ஆட்சி கொடுத்துட்டா அந்த ஆட்சி தொடரணும்னு மக்களே விரும்புவாங்க. நீங்க வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல உங்க ஆட்சி தோற்றுச்சு, உங்க கட்சி வலுவிழந்துருச்சு, உங்க கோட்பாடு செத்துருச்சு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் கூட்டம் சேர்க்கிறீங்க. பாருங்க, நான் பயப்படாம எத்தனை பேர் வந்தாலும் வாடா பாத்துக்குருவோம் அப்படின்னு நம்ம போவோம். மச்சான் வாடா மச்சான், அவனை முறைக்கிறான் அப்படின்னு நான் ஒரு ஆளை கூப்பிடுறது, இன்னொரு 4 பேரை கூப்பிடுறது, கோலை தான் 10 பேர் சேர்த்துக்கிட்டு வருவான். விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் 234 வெல்லுவேன். இல்ல ஒரு 500 கூட கொடுங்களேன், வெல்லுவோம். சொல்லிட்டு என்ன ஆகுங்க இதுல? எல்லாருமே இங்க பாருங்க, எல்லாருமே வெல்லணும் தான் நினைக்கிறாங்க. நாங்க இங்க பாருங்க எப்படின்னா, வளைந்தும் நெளிந்தும் வெல்வதற்கு பதிலாக நிமிர்ந்து நின்று தோற்பதே மேலானதுன்னு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி காசை கொடுத்து அதை கொடுத்து 1000 தாரேன் 500 தாரேன் என் மக்களை ஏமாத்தி வெல்வதற்கு பதிலா நேர்மையா நின்று தோற்று போவோம். என்ன கெட்டு போச்சு? இப்போ என்ன கெட்டு போச்சு? உங்களோட நடைமுறைகளை தாவேகா பின்பற்ற மாதிரி இருக்கு. அது அண்ணனை தம்பி பின்பற்றுறது தவறு ஒண்ணும் இல்லையே. அவர் நல்லா பின்பற்றணும்னு தான் சொல்றோம்.